சென்னா மசாலா கிரேவி ஓவர் நைட்டு ஊற வச்ச 100 கிராம் சுண்டல், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து 2 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அரைச்சி விட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அது கூட 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 கிராம்பு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காம வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 100 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டலை வந்து லைட்டாக மசித்து சேர்த்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா சென்னா மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேதி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பர்.